அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நம்ம இன்றைக்கி சுக்குன் பாடம் தான் நம்ம பார்த்துட்ருந்தோம். லாஸ்ட்டாக நம்ம எதுவரையும் முடிச்சிருந்துடும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுவரையும் நம்ம முடிச்சிருந்துருந்தோம். இப்போ இது தொடர்ச்சியாக நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம். இது 4 வார்த்தையை சேர்த்துருக்கு. நம்ம ரெண்டு வார்த்தைகளாக பார்த்தோம். 4 வார்த்தையும் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். 4 வார்த்தையும் நம்ம பார்த்துருப்போம் ஆரம்பத்தில். அது வெறும் ஜபர் பாடமாக, அதாவது வெறும் இப்போ நம்ம இதில் ஜேர் ஜபர் பேஷ் 3மே நமக்கு கலந்து வந்துச்சு. ஆனால் அதில் வெறும் நம்ம ஜபராக தான் வார்த்தைகள் பார்த்தோம். இப்போ ஜேர் ஜபர் பேஷ் இதில் கலந்து தான் இருக்குது. வாங்க நம்ம பார்க்கலாம் இப்போ எப்படி ஓதுன்னு சொல்லிட்டு. أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم كشمش سده برقع بلبل هدهد تلير مشرق مغرب منزل شبنم خندق أنجن مشكل قرطه قسمت تقيه ترزن قطرن خدمت مسجد قبلة بشتر نشتر حكمت جهلم ستلج رهتك شكرم رشتم سرمه مجلس मुमकिन फुर्सत मेहनत हलरत बेहतर जब तक हम सब बस कर रुखसत. நம்ம இதுவரை இன்றைக்கி பார்த்து முடிச்சுக்கலாம். அடுத்தது உங்களுக்கு அதே சுக்குன் பாடம் தான். இப்போ அதிகமாக சுக்குன் பாடம் தான் இருக்கும் உங்களுக்கு. அதே நம்ம 2 வார்த்தை நம்ம முன்னே பார்த்தோம் பார்த்தீங்களா, அதேமாதிரி 2 வார்த்தைகளாக வந்திருக்கு. நம்ம இதுவரை இப்போ போதும். நம்ம இச்சுக்குட்டி எப்படி படிக்கணும்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துக்கலாம் ஒரு முறை. வாங்க பார்க்கலாம். இச்சுக்குட்டி நம்ம பார்க்கலாம் வாங்க. காஃப் ஷீன் ஜேர் கிஷ் மீம் ஷீன் ஜேர் மிஷ் கிஷ் மிஷ் किशमिश सीन रा जबर सर दाल ह जबर दह सर दह बा रा पेश बुर काफ आइन जबर कड़ बुर कड़ बा लाम पेश बुल बा लाम पेश बुल 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 हा दाल पेश हुद हा दाल पेश हुद 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 ता लाम जेर तिल या रा जबर यर तिल यर मीम शीन जबर मश रा काफ जेर रिक मश रिक मीम गैन जबर मग रा बा जेर रिब मगरिब मीम नून जबर मन जा लाम जेर जिल मंजिल शीन बा जबर शब नून मीम जबर नम शब नम खा नून जबर खन दाल काफ जबर दक खंदक अलिफ नून जबर
जीम नून जबर जन अंजन मीम शीन पेश मुश काफ लाम जेर किल मुश्किल काफ रा पेश कुर ता हा जबर तह कुर्तह काफ सीन जेर किस मीम सा सारी तादा साल मीम ता जबर मत किस्मत ता काफ जबर तक या हा जबर यह तक यह दाल रा जबर तर जा नून जबर जन तर जन काफ ता जबर कत रा नून जबर रन कत रन खा दाल जेर खिद मीम ता जबर मत खिदमत मीम सीन जबर मस जीम दाल जेर जिद मस्जिद काफ बा जेर किब लाम हा जबर लह किब लह बा सीन जेर बिश ता रा जबर तर बिस्तर नून शीन जेर निश ता रा जबर तर निश्तर हा काफ जेर हिट मीम ता जबर मत हिकमत जीम हा जेर जिह लाम मीम पेश लुम जिहलुम सीन ता जबर सत लाम जीम पेश लुज सत लुज रा हा पेश रुख ता काफ जबर तक रूह तक शीन काफ जेर शिक रा मीम जबर रम शिक रम रा सीन पेश रुश ता मीम जबर तम रुश तम सीन रा पेश सुर मीम हा जबर मग सुर मह मीम जीम जबर मज लाम सीन जेर लीस मज लीस मीम मीम पेश मुम काफ नून जेर किन मुमकिन फा रा पेश फुर स्वाद ता जबर सत फुरसत मीम हा जेर मिह नून ता जबर नत मेहनत हा वा जबर हल रा ता जबर रत हल रत बा हा जेर बिह ता रा जबर तर बिहतर जीम बा जबर जब ता काफ जबर तक जब जब तक जीम बा जबर जब ता काफ जबर तक जब तक हा मीम जबर हम सा बा जबर सब हम सब बा सीन जबर बस काफ रा जबर कर बस कर रा खा पेश रुख स्वाता जबर सत रुख सत பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம சுகுன் பாடம் 4 வார்த்தைகள் வந்து இதுவரை நம்ம முடிச்சிருக்கோம். இன்ஷால்லா இன்னைக்கு இதுவரை பார்த்தது போதும். அல்ஹம்துலில்லாஹ். நெக்ஸ்ட் வந்து நம்ம அதே சுகுன் பாடம் தான் 2 வார்த்தைகள் வந்து இப்போ மாற்றி மாற்றி தான் உங்களுக்கு வரும். அதுக்கப்புறம் உங்களுக்கு 3 வார்த்தை உள்ளதும் வரும். நெக்ஸ்ட் நம்ம பார்க்கலாம் எப்படி ஓதுறது சொல்லிட்டு. உங்களுக்கு இது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ரொம்பவே ஈஸியானது இந்த சுகுன் பாடம் தான். சுகுன் பாடம் படிக்க படிக்க நமக்கு வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். எனக்கு இந்த பாடம் வந்து ரொம்ப பிடிச்ச பாடம் சுகுன் பாடம் வந்து. இப்போ பார்த்தீங்கன்னா நூன் வந்து நம்ம படிக்கிறோம். நூன் இப்போ இங்கே நூன் வந்திருக்கு, அலிஃப் நூன் வந்திருக்கு, இப்போ மீம் நூன் வந்திருக்கு. அப்போ இந்த நூன் இந்த மாதிரி சுகுன் வந்து வந்துச்சு அப்படின்னா நீங்கள் இந்த மூக்கால் வந்து நம்ம பேசுவாங்கன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்க, அந்த மாதிரி அந்த இடத்துலேருந்து நம்ம வந்து இதை வந்து ஓதணும். இந்த மாதிரி வந்துச்சுன்னா, இந்த மாதிரி வார்த்தைகள் வந்து வந்துச்சு அப்படின்னா இங்கே பாருங்கள், இந்த வார்த்தைகளாமே மூக்கால இருந்து நம்ம வந்து ஓதணும். அந்த மஹ்ரஜ் கொண்டுட்டு வரணும். ஆங்ஜன் அப்படி வந்து நம்ம ஓதணும்.
இது மங்ஸில் அந்த சவுண்டு வந்து நமக்கு வரணும். இந்த மாதிரி வார்த்தைகள் வந்து இது வந்து சின்ன சின்ன வந்து தஜ்வீத் படி ஓதுறதுக்கு ஒரு நுணுக்கங்கள், வேறு எதுவும் இல்லை. சட்ட நுணுக்கங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். இன்ஷா அல்லாஹ் இன்றைக்கி நம்ம இந்த பாடம் பார்த்துருக்கோம். உங்களுக்கு சொல்லிக் கொடுத்தது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம இன்னொரு வீடியோவில் நாளைக்கு நம்ம பார்க்கலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.